நம்ம பார்க்குறது இந்த குற்றியலுகரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஒரு ஊனா இருக்கு இல்லையா? அதான் உகரம் அப்படின்னு சொல்கிறது. இதனுடைய மாத்திரை அளவு, ஒலி அளவு என்னென்னா ஒரு மாத்திரை இல்லையா? ஒரு மாத்திரை. ஏன்னா குறில் எல்லாருக்கும் ஒரு மாத்திரை தான். இந்த ஒரு மாத்திரை அளவுள்ள ஊவானது நாம் உச்சரிக்கும்போது அரை மாத்திரை அளவாக மாறும். அரை மாத்திரை அளவாக மாறும் மட்டும். அதுதான் குற்றியல் உகரம் அப்படின்னு பேர். அதாவது குறுமை குறுமை இயல் உகரம். அதாவது ஊவானது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறதுக்கு தான் குற்றியல் உகரம் அப்படின்னு பேர். எல்லா ஊவும் ஒலிக்குமா அப்படின்னா, வல்லினமும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? என்னென்ன வல்லினம்? இக்கு, இச்சி, இத்து, இட்டு, எரு, இப்பு. இந்த 6 தான் வல்லினம். இந்த இக்கு, இச்சி, இத்து, இட்டு, இரு, இப்பு இந்த 6 வல்லினத்தில் உகரம் சேர்ந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ இக்கு கூட்டல் ஊ கூ அப்படின்னு மாறும். இச்சு கூட்டல் ஊ சு அப்படின்னு மாறுது. இத்து கூட்டல் ஊ தூ அப்படின்னு மாறுது. இட்டு கூட்டல் ஊ ரு அப்படின்னு மாறுது. சரி, டூ அப்படின்னு மாறுது. எரு கூட்டல் ஊ ரு அப்படின்னு மாறுது. இப்பு கூட்டல் ஊ பூ அப்படின்னு மாறுது. இந்த கு சு து டு ரு பு இந்த 6 வல்லின மெய்யின் மேலே இருக்கக்கூடிய உகரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த உகரம் தான் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரையை ஒலிக்கும். இப்போ உதாரணமாக இந்த டூ என்கிற வார்த்தையை எடுத்துங்க. சாதாரணமாக டூ அப்படின்னு சொல்கிறீங்க. சாதாரணமாக டூ நல்லாவே உச்சரிப்பீங்க. டூ. இப்போ ஒரு செடியை நடு அப்படின்னு சொல்கிறீங்க. நடு அப்படின்னு சொல்கிறீங்க. நடு நல்லா சொல்லுவீங்க. இந்த டூனுடைய ஒலி உச்சரிப்பு டூ அப்படின்னு நல்லாவே உச்சரிப்பீங்க. நடு அப்படின்னு நல்லா உச்சரிப்பீங்க. அதே சமயத்தில் நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நடு அப்படின்னு இந்த டூவில் இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை அளவை நாடு அப்படின்னு சொல்கிறது இல்லை. நாடு டு டூ டு அப்படின்னு மாறுது இல்லையா? டூ அப்படின்னு சொல்லுகிற போது ஒரு மாத்திரை, டு அப்படின்னு சொல்லுகிற போது அரை மாத்திரை. அப்போ டூ என்ற அந்த 8ல் இருக்கக்கூடிய உகரமானது டு என்று உகரத்தினுடைய ஒலி அளவை குறைஞ்சி போகுதில்ல, அதுதான் குற்றியல் உகரம். இப்போ நடு அப்படின்னா டூவில் உள்ள உகரம் நல்ல ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்குது. அதே நாடு அப்படின்னு சொல்கிற போது டூ அப்படின்னு உச்சரிக்கிறது இல்லை, டு அப்படின்னு உச்சரிக்கிறோம். அது டூ நடு டூ, இது நாடு டு. அப்போ டூ அப்படின்னா ஒரு மாத்திரை அளவு, டு அப்படின்னா அரை மாத்திரை அளவு. அந்த ஏன் டூ டு என்று குறைஞ்சி ஒலிக்குதுன்னா அதுக்கு காரணம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெடிலெழுத்து. அப்போ தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஊவானது அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்குதுன்னா அதுதான் குற்றியல் உகரம். ஆனால் எதில் இருக்கக்கூடிய ஊ அப்படி குறையும் அப்படின்னா வல்லினம் மெய்யின் மேல் ஏறக்கூடிய உகரம் மட்டும்தான் குறையும். அதாவது கு சு டு து பு ரு இந்த 6ல் மட்டும்தான் குறையும்.
அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து எப்படி இருக்கிற எழுத்தாக இருக்கணும்? ஒன்று நெடில் எழுத்தாக இருக்கணும், அல்லது 2 குறில் எழுத்து ஒன்றா வரலாம். இப்போ உதாரணமாக ரூ அப்படின்னு சொல்கிறீங்க. ரூ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை. ரூ நல்லாவே சொல்கிறீங்க. அதே கயறு 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 அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வெறும் ரூன்னு சொல்லுகிற போது அது ஒரு மாத்திரை அளவாக சொல்கிறீங்க. கயிறு அப்படின்னு சொல்லுகிற போது ரு ரு அப்படின்னு மாறுது. ரு ரு அப்படின்னு மாறுது. அப்போ ரூ அப்படின்னு தனியாக சொல்லுகிற போது ஒரு மாத்திரை, கயிறு அப்படின்னு சொல்லுகிற போது அந்த ரூ அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2ம் குறில் இணை, 2 குறில் எழுத்து வந்திருக்கு. அப்போ வல்லின மெய்யின் மேல் ஏறி வரக்கூடிய அந்த ஊவானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்த அரை மாத்திரையாக ஒலிக்குது அப்படின்னா, அது ஏன் அப்படின்னா, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்று நெடில் எழுத்துனால குறைஞ்சி ஒலிக்கலாம், அல்லது 2 குறில் எழுத்து சேர்ந்து வந்து அதற்கு பிறகு அந்த வல்லின மேல் வரக்கூடிய உகரம் வந்துச்சுன்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்த அரை மாத்திரையாக மாறி ஒலிக்கும். இதுதான் குற்றிய லுகரம், குறுமை இயல் உகரம். தன்னுடைய அளவிலிருந்து குறைந்து உகரமானது ஒலித்தால் அதுதான் குற்றிய லுகரம். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே போல் பாருங்களேன், இந்த ரூ நல்லா சொல்கிறீங்க. இதே பாருங்கள், ஆறு ஆறுன்னு சொல்கிறதில்ல, ஆறு அப்படின்னு தான் சொல்லுவீங்க. தனியாக சொல்லும் போது ரூ ஒரு மாத்திரை, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆவண்ணா நெடில் எடுத்து வருகிற போது ரூ ரு அப்படின்னு மாறுது. ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது இல்லைங்களா? இப்போ சூ இருக்குது, சூ அப்படின்னு இருக்குது. நல்லா சொல்லுகிற போது சூ நல்லா சொல்லுவீங்க. அதே காசு அப்படின்னு சொல்லி பாருங்க, கா அப்படிங்கிற ஒரு நெடில் எடுத்து சொல்லுங்க, சூங்கிறது சி அப்படின்னு மாறும். காசு. தனியாக சொல்கிற போது சூ ஒரு மாத்திரை. அதே சமயத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய நெடிலோட அது சேர்க்கிற போது சூ சி அப்படின்னு மாறுது. காசு அரை மாத்திரையை குறைந்து ஒலிக்குது அந்த ஊ. சு மாசு அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் இல்லையா? இப்போ கு என்று எழுத்து இருக்குது. கு இந்த பார்த்தீங்கன்னா கு, ஏன்னா அது வல்லினமையில் எக்கில் இருக்கக்கூடிய உகரம். கு ஒரு மாத்திரை. தனியாக சொல்லும்போது ஒரு மாத்திரை கு. ஆனால் இப்போ சர்க்கரை பாகுன்னு சொல்கிறோம் இல்லையா, பாகு. இப்போ அந்த பாவண்ணா நெடில் எடுத்து முன்னாடி சேர்க்கும் பொழுது கு என்பது ஹே அப்படின்னு மாறும். பாகு. தனியாக சொல்லும்போது கு, நெடில் எடுத்து சேர்க்கிறது ஹே. கு ஒரு மாத்திரை, ஹே அரை மாத்திரை. என்ன காரணம்? அந்த கசடதபுர வல்லினத்து மேல் இருக்கக்கூடிய உகரம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெடில் எடுத்து வந்ததுனால தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்குது. இதுக்கு தான் குற்றியல் உகரம் அப்படின்னு பேர். இது நெடில் தொடர் குற்றியல் உகரம், உயர் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு 6 வகையாக வரும். அது இலக்கணம் படிப்பவர்களுக்கு எளிமை. நமக்கு அது குற்றியல் உகரம் தான் அப்படின்னு டிஎன்பிசிலேயோ மற்ற தேர்வுகளிலே கேட்கும் பொழுது அது சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது வாய்ப்பு. அதாவது வல்லின மெய் என்னன்னோ எக்கு, எச்சு, எத்து, எட்டு, எரு, எப்பு அந்த 6னுடைய மேல் வரக்கூடிய உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை ஒலிக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்று நெடில் எடுத்தோ அல்லது 2 குறில் எடுத்தோ வருகிற போது அந்த கசடத்தவிர வல்லினத்தின் மேல் ஏறி வருகிற உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாய் ஒலிக்கும். அதுக்கு குற்றியல் உகரம் என்று பெயர். சரிங்களா? நன்றி, வணக்கம்.